ஓம் சாய்ராம். சாய்ராம் என்னோட வாழ்க்கையில் நடந்த சாய் அற்புதங்களை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதை பற்றி பார்ப்போம். 2013 இல்லை 14 இருக்கும், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அப்போ எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அந்த டைமில் முதல் நாள் பொங்கல் அவங்க நல்லா தான் சாப்பிட்டு தூங்கினாங்க. அதாவது பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு நல்லா தான் தூங்கினாங்க. திடீர்னு காலையில் எழுந்துக்கும் போது இன்டைஜஷன் மாதிரி ஆயிடுச்சு. அவங்களோட வயிறு வந்து உப்பிட்டு அப்படியே நீர் சேர்ந்த மாதிரி ஆயிடுச்சு. உடனே டாக்டர் வந்து அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. அப்போ அட்மிட் பண்ணி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லா டெஸ்ட்டும் எடுத்து வயிறில் டியூபெல்லாம் போட்டு அந்த எக்ஸ்ட்ரா நீரெல்லாம் வெளியேற்றின பிறகு என்ன நடந்துச்சுன்னா, அங்கே எடுத்த டெஸ்ட்டு மூலமாலாம் வந்துட்டு நீங்கள் சென்னை அடையார் போய் பார்த்துருங்க, எதுக்கும் 60% ஆஃப் கேன்சர், அப்டமன் கேன்சர் அப்படின்றத நாங்கள் உணர்கிறோம். அதனால் நீங்கள் வந்து சென்னை அடையாருக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டாங்க. அன்னைக்கு நைட்டு இது எனக்கும் என்னோடய அம்மாவுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும். இது அப்பா கிட்ட சொல்லலை. நாங்கள் இதை யோசிச்சுட்டு அப்பா கிட்ட வந்துட்டு எதுவுமே சொல்ல முடியாது இல்லைங்களா? அதனால் ஸ்தவனமஞ்சரி புக்கை வந்து அவங்களோட தலைவாணிக்கு அடியில் வச்சுட்டு, அப்பா டைம் கிடைக்கும் போது இந்த ஸ்தவனமஞ்சரி புக்கை படிங்க, அப்புறம் வந்துட்டு இந்த உதியை வந்து உங்கள் நெத்தியில் வச்சுக்கோங்க, உங்கள் வயிறுலேயும் தடவிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, நானும் அம்மாவும் வீட்டுக்கு போயிட்டோம். ஏன்னா அப்பாவோட வந்து என் ஹஸ்பண்ட் துணைக்கு இருந்தாங்க ஹாஸ்பிட்டலில். அதனால நானும் அம்மாவும் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போனோடனே அம்மா பாபா ஃபோட்டோ முன்னாடி நின்று அழறாங்க. அதாவது என்னென்னா, எனக்கு எதுவுமே தெரியாது. நான் என் கணவரை நிழல்லையே வாழ்ந்துட்டேன். இன்னும் ஒரு பொண்ணு இருக்குது கல்யாணம் பண்ணி கொடுக்க. அவள் இப்போ தான் படிச்சிட்ருக்கா. ஸோ என்னோட யங்கர் சிஸ்டர் வந்து படிச்சிட்ருந்தா. அதனால் அவளை நினச்சி அழறாங்க. இந்த மாதிரி இன்னும் கடமைகளே முடிக்கலையே, என் கணவர் தான் எனக்கு எல்லாமே பாபா, நீங்கள் ஏதாவது பண்ணி நீங்கள் காப்பாற்றியே தரணும், இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்களே, தயவு செஞ்சு இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுது வேண்டிக்கிட்டாங்க. நானும் அதே மாதிரி ரொம்ப வேண்டிக்கிட்டோம். வேண்டிட்டு அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு வரோம். அப்போ வந்து அப்பா சொல்கிறாங்க, முதல் நாள் ஒரு ஈவினிங் வந்துட்டு ஒரு அரை கிளாஸ் ஜூஸை குடிச்சிட்டு 1 மணி நேரம் நடந்துட்டு இருந்தாங்க அது செரிக்கிறதுக்கு. அந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சு முதல் நாள். அப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி வேண்டிட்டு அடுத்த நாள் வரும்போது அப்பாவே சொல்கிறாங்க, பாபா ரொம்ப அற்புதம் பண்ணிட்டாங்கம்மா. இன்னைக்கு காலையில் பாருங்கள் கஞ்சி கொடுத்தாங்க, நான் அதை வந்து குடிச்சிட்டேன். டாக்டர் இப்படியே இருக்கக்கூடாது, கஞ்சி சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க, அதையும் நான் சாப்பிட்டுட்டேன். அதே மாதிரி ரசம் சாதம் மத்தியானம் கொடுக்க சொன்னாங்க. நானும் அம்மாவும் தான் அதை செமி சாலிடாக்கி அப்பா கொடுத்தோம். அந்த ரச சாதமும் செரிச்சிருச்சு. அப்புறமா சாவகாசமாக அந்த ரச சாதத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்பா சொல்கிறாங்க, பாபா ரொம்ப சக்தி வாய்ந்தவர்மா, அவர் அற்புதம் பண்ணிட்டார் அப்படின்னாங்க. என்னப்பா அப்படின்னு நானும் கேட்டேன் பொறுமையாக. அப்போ தான் சொல்கிறாங்க, அப்பா நைட்டு நீங்கள் போன பிறகு கனவுல எனக்கு பாபா வந்தாங்கம்மா, நான் தூங்கிட்டு இருக்கும் போது. அதில் ஒரு வெள்ளை உருவமாக என்னோடய வயிற்றில் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் ஒரு சின்ன உருவமாக கையில் ஒரு வெள்ளை துணியை வச்சுக்கிட்டு ஓடிப்போ ஓடிப்போ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் நடக்கிற மாதிரி வயிற்றுக்குள்ளே ஒரு சின்ன உருவமாக பாபா நடக்கிற மாதிரி எனக்கு கனவு வந்துச்சுமா அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டோன்னே நானும் அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டோம். இனிமேல் அடையாரே போனால் கூட அங்கே எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லி தான் ரிசல்ட் வரும்னு நினச்சிட்டு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் வந்து அடையாருக்கெல்லாம் போயிட்டோம். அடையாருக்கு போய் 1 மாதம் அவுட் பேஷண்ட்டாக இருந்து டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அவங்க சொன்ன டெஸ்ட்டு எல்லாத்தையும் பொறுமையாக எடுத்து கடைசியில் பிஇடி ஸ்கேன், அந்த ஸ்கேனில் பெட் ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடம்புல எங்கேயாவது கேன்சருக்கான அறிகுறி இருக்கான்னு ஒரு ஸ்கேன் பார்ப்பாங்க. அந்த ஸ்கேன்லேயும் எல்லா டெஸ்ட்லேயும் எதுவுமே கேன்சருக்கான அறிகுறி இல்லைன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்துருச்சு சாய்ராம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதை நாங்கள் ஃபேக்ட்ரி ஹாஸ்பிட்டலில் அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்லேருந்து இந்த ரிப்போர்ட்லாம் எடுத்துகிட்டு போய் ஃபேக்ட்ரி ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது அந்த டாக்டர்ஸ்க்கே இது வந்து ஒரு மெடிக்கல் மிராக்கிளாக இருந்துச்சு. இது மாதிரி அப்பா வந்து பாபாவால் உயிர் காப்பாற்றப்பட்டு ஒரு 10 வருஷம் அதுக்கப்புறமும் உயிரோடு இருந்து 2024 அக்டோபர் தான் இறந்தாங்க சாய்ராம். இது வந்து ஒரு மிகப்பெரிய அற்புதமாக இருந்துச்சு. தங்கச்சியெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க கடமைகள்லாம் கரெக்டாக முடிச்ச பிறகு இறந்துட்டாங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். பாபாவை வேண்டி எனக்கு எதுவுமே நடக்கலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அற்புதங்கள் நிச்சயமாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சாய்ராம். இது மாதிரி இன்னும் நிறைய வரப்போகிற வீடியோஸில் நான் எங்கள் ஃபேமிலியில் எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடந்த அற்புதங்களை ஷேர் பண்ணுறேன். ஓம் சாய்ராம்.